Example 3.3 பார்ப்போம். If x equal to 3, y equal to 2, find the value of 4x plus 7y, second sum 3x plus 2y minus 5, third sum x minus y. அதாவது x வேல்யூ 3வா y வேல்யூ 2வா அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் 4x plus 7y கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த சம்மை எழுதிக்கணும். 4x plus 7y ஈக்குவல் டு 4 அப்படியே போட்டுடணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ போடணும்? 3 போடணும். போட்டாச்சா? ப்ளஸ்ஸு 7 அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஒய் இருக்கிற இடத்துல ஒய் வேல்யூ 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 3s are 12, 7 2s are 14, 12ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் 26. அப்போது 4x ப்ளஸ் 7yயோட வேல்யூ என்னது? 26. செகண்ட் சம் 3x ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ 3, y ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 3 என்று எக்ஸ் இருக்கிற இடத்துல 3யா ப்ளஸ் அப்படியே போடணும் 2, ஒய் இருக்கிற இடத்துல 2 மைனஸ் 5 அப்படியே எழுதி எக்ஸ் இருக்கிற இடத்துல 3யும் ஒய் இருக்கிற இடத்துல 2வும் சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 3s are 9, 2 2s are 4 மைனஸ் 5 அப்படியே எழுதணும். 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். 13 மைனஸ் 5, 13 மைனஸ் 5 எவ்வளவு? 8. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். தேர்ட் சம்மு எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 2. அப்போது 3 மைனஸ் 2 ஈக்குவல் 1. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3m ப்ளஸ் 2n, 2m மைனஸ் n, mn minus 1 given that m equal to 2, n equal to minus 1. mn வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 3m plus 2n ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 3m plus 2n 3 போட்டுட்டு m இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா m வேல்யூ 2 தானே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 போட்டுட்டு n இருக்கிற இடத்துல மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். n மைனஸ் 1 தானே. 3 2s are 6 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1, 1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஆப்போசிட் சைனை மல்டிப்ளை பண்ணால் நெகட்டிவ் வரும், சேம் சைனை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 2 4. செகண்ட் சம் 2m மைனஸ் n. அப்போது 2m மைனஸ் n எழுதியாச்சா? ஈக்குவல் 2 இன்ட்டு m வேல்யூ என்னது? 2, 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் அப்படியே போட்டுடணும். n வேல்யூ என்னது? மைனஸ் 1. அப்போ மைனஸ் போட்டுட்டு n வேல்யூ மைனஸ் 1 போடணும். இதில் ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் 1 வேல்யூ போடக்கூடாது. இதில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸை போட்டுட்டு n வேல்யூ மைனஸ் 1, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 இன்ட்டு 1 1, 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 5. அப்போ 2m மைனஸ் என்னோட வேல்யூ என்னது? 5. தேர்ட் சம் mn மைனஸ் 1. எம்மோட வேல்யூ என்னது? 2, என்னோட வேல்யூ மைனஸ் 1. அப்போது m வேல்யூ 2, n வேல்யூ மைனஸ் 1. ரெண்டுக்கும் நடுவில் என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷன். அதான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 அப்படியே போட்டுடணும். 1 2 is 2, திரும்ப மைனஸ் இருக்கா இதில்? அப்போ மைனஸ் 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 இன்ட்டு 2 2. இந்த மைனஸ் சொன்னது அப்படியே இங்கே போட்டிருக்கு. மைனஸ் 2 மைனஸ் 1ன்னு இருக்குது. சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போது 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3. இதில் ஏன் மைனஸ் போட்டிருக்கு அப்படின்னா இதில் என்ன நம்பர் கிரேட்டர்னு பார்க்கணும். 2வா 1ஆன்னு பார்க்கணும். அப்போ 2 தான் கிரேட்டர். அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதான் போடணும். அதான் மைனஸ் 3 போட்டிருக்கு. இல்லை ப்ளஸ் 3ன்னு போடக்கூடாது. சைனை பார்த்து போடணும். கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை பார்த்து போடணும். அப்போ mn மைனஸ் 1ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 3.